ஓகே ஹாய் வணக்கம் guys, how are you all doing? God bless everyone. ஸோ இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னாக்கா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. பட் அந்த வாய்ப்புக்கு முன்பாக நான் சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட்ல வந்து நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. பட் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஒரு ரிஸ்க் இருக்கும். என்ன மாதிரி ரிஸ்க் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா அது வந்து என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, உண்மையாவே ட்ரேட் பண்றாங்களான்னு தெரியாது. அண்ட் ஏஐயோட பேரை வச்சு நிறைய ஒரு ஸ்கேம் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஏஐ பாட்டு, கிரிப்டோ ட்ரேட்டு, ஏஐ ஃபாரெக்ஸ் ட்ரேட்டு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது மார்க்கெட்டில். பட் எண்ட் ஆஃப் த டே எம்சி ஆயிரும், இல்லை லாஸ் ஆகும், சிலது ஸ்கேம் ஆகும். ஸோ ஸ்கேம் வேற, லாஸ் வேற, அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஸ்கேம்ங்கிறது உங்கள் காசை எடுத்துகிட்டு ஓடணும்னு முடிவு பண்ணி செய்கிறதுக்கு பேர் ஸ்கேம். ஆனால் லாஸ்ங்கிறது என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு பிஸ்னஸ் சீரியஸாக செய்யும் போது அது லாஸ் ஆகுது. எனக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் ஜெயன்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கும் தெரியும் ஷாப்பிங் மால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பிங் மால் வந்து அப்படியே அடைஞ்சு போய் கிடக்கும். அதெல்லாம் ஸ்கேம் கிடையாது, அதெல்லாம் லாஸ். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் லாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இதுதான் அதோட பியூட்டி. வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்ஸ். ஸோ ரெண்டாவது விஷயம், இப்போ நான் சொல்ல வர்றது எதுவுமே வந்து ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஷேரிங் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னாக்கா ஏஐ தான் அடுத்தது உலகத்தையே ஆள போகுது. ஏன்னாக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா ஏஐ வந்து எவ்வளோ பெரிய விஷயமா ஆகுங்கிறது நிறைய பிரபலங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சேட் ஜிபிடி நீங்கள் பாய்ச்சிருப்பீங்க. சேட் ஜிபிடி வந்து 10 பில்லியனுக்கு இலான் மாஸ்க் வாங்க கேட்டார் ஒரு 2 years பேக். இன்னைக்கு அதோட வேல்யூவேஷன் $500 பில்லியன். அண்ட் $1 trillion இண்டஸ்ட்ரியா 2030 ஆயிருங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ இதான் அதோட பியூட்டி. இப்போ நம்மளுக்கு என்ன புரியணும்னாக்கா இந்த வாய்ப்பு மூலியமா நம்ம சம்பாதிக்கணும்னாக்கா ஏஐயை பாய்க்க தெரிஞ்சா நம்ம சம்பாதிக்க முடியாது, ஏஐயோட ஈடுபட்டா தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அதுக்கு முன்பாக நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க, நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இண்டஸ்ட்ரியை பத்தி நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஓகே, இந்த ஏஐலாம் வந்து எவ்வளோ பெருசாக போவோம் அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். $1 trillion போக வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ கீழே வந்து இங்கே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ். ஸோ அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், இது ஏன் வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். பில்கேட்ஸ்ங்கிறவர் யார் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 வருஷமாக வந்து ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்டாக இருந்தவர். ஸோ அவரே என்ன சொல்கிறாருன்னா டாக்டருக்கு, ப்ரோக்ராமர்ஸ்க்கெல்லாம் வந்து வேலை இருக்காது, வாய்ப்பு எல்லாமே டீச்சர்ஸ் எல்லா வாய்ப்பும் வந்து ஏஐ எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதை வந்து உண்மையாகவே நம்பணும் நம்ம. ஏன்னாக்கா அவர் சொன்ன ப்ரெடிக்ஷன் நிறையா உண்மையாக நடந்திருக்கு இன் டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா இந்த ப்ராஜெக்ட் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது வந்து அதோட பேர் என்ன எல்லாமே நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன், ராஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நம்மளோட பிளாட்ஃபார்ம் பேர் வந்து sabina.ai. அதுக்கு முன்பாக நான் ஒரு ஃபியூ கம்பெனிஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து சேட் ஜிபிடி நம்மளுக்கு தெரியும், எல்லாரும் பாய்க்கலாம். ஸோ எல்லாரும் பாய்க்கிறோங்கிற வாசி அதோட வேல்யூவேஷன் $500 பில்லியன் இப்போ கரண்ட்லி. அண்ட் கர்சர்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் வந்து இப்போ வந்து $19.8 பில்லியன் வித்துருக்காங்க. ஓகே, இந்த ஆப் வந்து ஒன்லி ப்ரோக்ராமர் ஒண்டி தான் பாய்க்க முடியும், கோடிங் பண்றதுக்கு ஈஸியாக ஆகும். வின்செஃப் $4 பில்லியன் வித்துருக்காங்க. இந்த கம்பெனியும் அந்த மாதிரி தான், ஒன்லி அ ப்ரோக்ராமர்ஸ் நோஸ் ஹவு டு யூஸ். எனக்கு கோடிங்லாம் வந்துடும் அழகா, நம்ம வந்து எடுத்து எங்க கோடிங் போடணுமோ அங்கெல்லாம் போட்டு செட் பண்றதுக்கு பேர் தான் வின்செஃப். இன்னைக்கு நம்மளோட பிளாட்ஃபார்ம் sabina.ai ஏன் வந்து இதை விட பெருசா போவோம், எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் அந்த பிலீஃப் நம்ம கிட்ட இருக்குனாக்கா sabina.ai வந்து உங்களுக்கு வெறும் ஒரு 10 நிமிஷத்துல ஒரு முழு வெப்சைட்டை செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ 10 நிமிஷத்துல ஒரு முழு வெப்சைட்டை செஞ்சு கொடுக்க முடியக்கூடிய ஒரு ஏஐ நம்ம கிட்ட ஒண்டி தான் இருக்கு. இந்த ஏஐ எப்படி உருவாகுனுச்சு? 4 வருஷத்துக்கு முந்தி ஒரு 9 ப்ரோக்ராமர்ஸ் உட்காந்து பேசும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த ஏஐனால இவங்களோட வேலை வாய்ப்புகள் போகுது. ஸோ அதுல இருந்து தான் செட் பண்ணி ஐடியா பண்ணி 2 வருஷமா டெவலப் பண்ணி 2 வருஷத்துக்கு முந்தில இருந்து இதோட டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஃபுல் டெவலப்மெண்ட் டன். அதாவது sabina ஏஐயை இப்போ பாய்க்கலாம். நான் வந்து இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழேயே வந்து இன்னொரு லிங்க் யூடியூபோட உங்களுக்கு வரும். ஸோ அந்த யூடியூப் லிங்க் ஒரு 1 hour வீடியோ, ஆனால் 1 hour ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா தான் இந்த sabina ஏஐ எந்த அளவுக்கு பவர்ஃபுல், யார் என்டிட்டி இப்போ பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இன்னும் பப்ளிக்கு போல, இட்ஸ் ஆன் இன் பர்சனல் பிரைவேட் யூசேஜ். ஸோ இந்த sabina ஏஐயை கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ எதுக்கு நம்ம தேவைப்படுறோம், இப்போ எதுக்கு நான் இதை உங்ககிட்ட சொல்றேன், எப்படி நீங்க ஈடுபாடு கொடுக்க முடியும் இதுல. இதோட ஹோல் ப்ராஜெக்டோட ஐடியா வந்து ஏஐபிடி, we call it crowd funding. நம்ம வந்து ஒரு crowd funding சிஸ்டம். இன்னைக்கு வந்து அமேசான் இருக்கு, அமேசான்ல ஆதி காலத்துல ஆரம்பிக்கும் போது யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த ஷேர் வாங்கியிருந்தாங்கனாக்கா இன்னைக்கு அவங்க மில்லியனர்ஸ். அதே மாதிரி தான் டிக்டாக்கா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எனி டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட் அது வந்து கிரியேட் பண்ணும் போது, அதாவது வந்து அதை ஹைப் பண்ண அதை ஏற்றும் போது நம்ம வந்து ஈடுபாடு கொடுத்துருந்தோம்னாக்கா அது கூட we would have made big money. சேம் திங் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா பிட்காயினும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆதி காலத்துல நம்ம வாங்கி இருந்தோம்னாக்கா இன்னைக்கு நம்ம ஒரு மில்லியனர். ஸோ இதான் டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட்.
இதுல வந்து இந்த ஷேர் வந்து நெஸ்டாக் போறாங்க, புர்சா மலேசியா போறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வாட்ஸ்அப் ஒருத்தன் உருவாக்குனா அதுக்கப்புறம் டைரக்டா அதை தூக்கி மார்க் ஜுக்கர்பர்க் கிட்ட வித்தாங்கல்ல, அதே மாதிரி இதை உருவாக்கிட்டு நம்ம விற்க போறோம். ஒரு டெக்னாலஜிக்கல் கம்பெனி, இட் கேன் பி கூகுள், IBM, HP or even மெட்டா, எனிதிங் கேன் பி. வி கேனாட் நோ யார் வாங்குவான்னு. ஏன் வாங்குவாங்கன்னாக்கா நம்ம கிட்ட இருக்கிறது அற்புதமான விஷயம். அந்த ஒரு ஹவர் வீடியோ, அதை இன்னொரு லிங்கை தட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது மூலியமா நான் எப்படி இதை சம்பாதிக்க முடியும், நான் எப்படி இதில் ஈடுபாடு பண்றது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, யூ ஹேவ் ஃபியூ சாய்ஸஸ். ஓகே, முதல் விஷயம், ஒரு ஷேர் நீங்க வாங்க போறீங்கன்னாக்கா $1000. ஓகே, $3000 பே பண்ணீங்கன்னா டைரக்டா 4 யூனிட் ஷேர், $5000 பே பண்ணீங்கன்னா 7 யூனிட் ஷேர், $10,000 பே பண்ணீங்கன்னாக்கா 15 யூனிட் ஷேர், அண்ட் $30,000னாக்கா 50 ஷேர். ஆஃப்கோர்ஸ் இந்த ஷேர் எல்லாம் மெர்ச்சன்ட் ஆக எவ்வளவு நாள் இருக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய 1.5 years. ஓகே, ஒரு 1.5 வருஷத்துல இவங்க வித்துருவாங்க இந்த கம்பெனியை. இப்போ இந்த காசை எதுக்கு எடுக்கிறாங்கனாக்கா, ஆஃப்கோர்ஸ் ஏஐன்னு வந்துருச்சுனாக்கா நிறைய டாட்டா ஃபீட் இன் பண்ணணும். ஸோ வி நீட் டு ஃபீட் இன் மோர் டாட்டா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருசாக்கணும். ஸோ வி வாண்ட் டு மேக் இட் பிகர். ஸோ அதுக்காகத்தான் இந்த கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம் AIPDன்னு ஆரம்பிச்சிருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் டெவலப்பர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டெய்லி வந்து 0.1 to 0.5%, இப்போதைக்கு 0.4% கொடுக்குறாங்க. அப்போ $1,000 போட்டாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி $4, $3,000 $12, $5,000 $20, $10,000 $40, $30,000 $120 உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இங்க நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா 3x, அதாவது 3 மடங்கு $3,000 வரைக்கும், 3.5x $10,500 வரைக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா $5,000 4.0x கிட்டத்தட்ட $20,000 வரைக்கும். $10,000னாக்கா $45,000 வரைக்கும் 4.5x, $30,000னாக்கா 5 மடங்கு $150,000. அது வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இது ஏன் கொடுக்குறாங்கனாக்கா, எல்லாத்துக்குமே கேபிட்டல்னாக்கா பயமா இருக்கும். ஸோ கேபிட்டல் நீங்க முதல் எடுத்துடணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பேமெண்ட் பே அவுட் கிடைக்குது உங்களுக்கு. இதுதான் இதோட பேசிக்ஸ் ஆஃப் பிசினஸ். ஸோ 0.4% தான் கொடுக்குறாங்க, சின்னதா இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னாக்கா, ஆஃப்கோர்ஸ் ரியல் பிசினஸ்னால வந்து ஒரு ஃபேக் ப்ராமிஸை கொடுக்க முடியாது, இன்னொன்று ஃபிக்ஸ் அமௌண்ட்டும் கொடுக்க முடியாது. ஸோ தட்ஸ் வை வி புட் இட் 0.1 to 0.5. அதான் அதோட வே ஆஃப் மேக்கிங் மணி. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலியமா நம்ம வந்து வேற வழியிலையும் சம்பாதிக்கலாம், பை ஷேரிங் டு அதர்ஸ். அது வந்து நீங்க $100 போட்டாலே யூ கேன் ஷேர் த ப்ராஜெக்ட் டு அதர்ஸ். பட் அந்த நெட்வொர்க்கிங் பார்ட்க்கு வந்து வேற ஒரு வீடியோ இருக்கு. இஃப் யூ இன்ட்ரெஸ்டிங் டு ஷேர் டு பீப்புள், யூ கேன் ஷேர். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இதெல்லாம் நீங்க வித்ட்ரா பண்ணலாங்க. யூ கேன் வித்ட்ரா டு யுவர் வாலெட் அண்ட் த வித்ட்ராவல் இஸ் 100% USDT அண்ட் வித்ட்ராவல் சார்ஜஸ் இஸ் 10%. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், லீடர்ஸ் ப்ரோக்ராம், அதாவது இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம்லாம் இருக்குல்ல, இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நோ வித்ட்ராவல். அதனாலதான் இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் இந்த ஓவர் பே பண்ணிட்டேன் அது இதெல்லாம் வந்து இங்க கேம் கிடையாது, ஹேக் பண்ணிட்டாங்க அது இதெல்லாம் எதுவுமே இங்க கிடையாதுங்க. ஸோ திங்க் அபவுட் இட். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட், லெட்ஸ் ஜாயின். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் எவ்ரி ஒன். டேக் கேர். பாய்.